ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் புகழ்பெற்ற இயக்குனர்களாக இருந்தவர்கள் கிருஷ்ணன், பஞ்சு ஆகிய இருவரும். இவர்கள் இருவரும் இணைந்து பல வெற்றி திரைப்படங்களை கொடுத்துள்ளனர். இதில் கிருஷ்ணன் மற்றும் எம்ஜிஆர் இடையிலான ஒரு நட்பு முதலில் சண்டையில் தொடங்கியுள்ளது. கிருஷ்ணன் மற்றும் பஞ்சு ஆகிய இருவரும் இணைவதற்கு முன்பு கிருஷ்ணன் என்பவர் பேல் பிக்சர்ஸ் என்ற நிறுவனத்தில் லேப் டெக்னீஷியனாக வேலை பார்த்துள்ளார். அந்த காலகட்டத்தில் பிரபலமான கம்பெனியில் புதிய சைக்கிள் வைத்திருந்த ஒரே நபர் கிருஷ்ணன் தான். இவர் தான் வேலைக்கு செல்லும் போது அந்த நிறுவனத்தின் வெளியில் சைக்கிளை நிறுத்திவிட்டு உள்ளே சென்றுள்ளார். சிறிது நேரம் கழித்து வெளியில் வந்து பார்த்தபோது அந்த சைக்கிள் அங்கே இல்லை. இதனால் அதிர்ச்சியடைந்த கிருஷ்ணன் அக்கம் பக்கம் விசாரித்துள்ளார். அப்போது ஒருவர் பக்கத்தில் ஒரு ஷூட்டிங் நடக்குது, அங்கிருந்து ஒருவர் வந்து அந்த சைக்கிளை எடுத்து சென்றதாக கூறியுள்ளார். இதனால் கோபப்பட்ட கிருஷ்ணன் நேராக அந்த படப்பிடிப்பு தளத்திற்கு சென்று அந்த சைக்கிளை வைத்திருந்தவரிடம் சண்டை போட்டுள்ளார். அப்போது அந்த சைக்கிளை வைத்திருந்தவர்தான் எம்ஜிஆர். அந்த படம் சதி லீலாவதி. ஆனால் அந்த படத்தின் இயக்குனர் ஆங்கிலேயரான எல்லிஸ் ஆர் டங்கன். இயக்குனர் எல்லிஸ் ஆர் டங்கன் கிருஷ்ணனை வெளியில் நிற்க சொல்லியிருக்கிறார். அதன் பிறகு எம்ஜிஆர் ஓடி வந்து, நான் தான் அந்த சைக்கிளை எடுத்து வந்து விட்டேன், நான் செய்தது தப்புதான், உங்களிடம் சொல்லாமல் சைக்கிளை எடுத்துக்கொண்டு வந்துவிட்டேன், இந்த படத்தில் எனக்கு 2 சீன் தான், இதில் நடித்தால் எனக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும், தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள் என்று எம்ஜிஆர் கிருஷ்ணனிடம் கூறியுள்ளார். படப்பிடிப்பு முடிந்தவுடன் சைக்கிளை நானே கொண்டு வந்து கொடுத்து விடுகிறேன் என்று எம்ஜிஆர் கிருஷ்ணனிடம் கூறியுள்ளார். இதை கேட்ட கிருஷ்ணன் கோபம் தணிந்து சரி என்று சொல்லிவிட்டு சென்றுள்ளார். இப்படி இவர்கள் இருவருக்கும் இடையே தொடங்கிய இந்த சந்திப்பு நாளடைவில் ஒரு பெரிய நட்புக்கு வழி செய்துள்ளது. அதன் பிறகு 1949ஆம் ஆண்டு கிருஷ்ணன் பஞ்சு இயக்கிய ரத்னகுமார் என்ற திரைப்படத்தில் தனக்கு ஒரு வாய்ப்பு வேண்டும் என்று எம்ஜிஆர் கேட்டதால் எம்ஜிஆருக்காகவே ஒரு புதிய கேரக்டரை உருவாக்கி அதில் எம்ஜிஆரை நடிக்க வைத்துள்ளார் கிருஷ்ணன். அந்த நேரத்தில் எம்ஜிஆருக்கு மருதநாட்டு இளவரசி என்ற திரைப்படத்தில் கதாநாயகனாக நடிக்க வாய்ப்பு கிடைத்துள்ளது. இதனை இயக்குனர் கிருஷ்ணனிடம் சொன்ன எம்ஜிஆர், ரத்னகுமார் படத்தில் தனது போர்ஷனை சீக்கிரம் முடித்துவிட்டால் நான் மருதநாட்டு இளவரசி என்ற திரைப்படத்திற்காக மைசூருக்கு செல்வேன் என்று சொல்ல, அந்த ரத்னகுமார் என்ற திரைப்படத்தின் கதாநாயகன் PU சின்னப்பாவுக்கே தெரியாமல் எம்ஜிஆரின் போர்ஷனை தனியாக எடுத்து அந்த திரைப்படத்தில் சேர்த்துள்ளனர். அப்போது தன்னை ஒரு க்ளோஸ்அப் காட்சியிலாவது காண்பிக்க மாட்டார்களா என்று முன்னணி நடிகர்கள் பலரும் ஏங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் ரத்னகுமார் என்ற இந்த திரைப்படத்தில் எம்ஜிஆருக்கு க்ளோஸ்அப் வைத்து எம்ஜிஆரை மக்கள் மத்தியில் பிரபலமாக்கியவர் இயக்குனர் கிருஷ்ணன் என்று தன்னுடைய ஒரு பேட்டியில் கூறியுள்ளார் எம்ஜிஆர். தொடர்ந்து AVM புரொடக்ஷனில் சிவாஜி படங்களை இயக்கி வந்த கிருஷ்ணன் பஞ்சு நமக்கு படம் இயக்கவில்லையே என்று எம்ஜிஆர் வருத்தப்பட்டதை தொடர்ந்து பெற்றால்தான் பிள்ளையா, இதய வீணை போன்ற சில திரைப்படங்களை இயக்கியுள்ளார். பின்னாளில் எம்ஜிஆர் ஒரு பெரிய ஹீரோவாக ஆன பிறகு எம்ஜிஆர் செட்டுக்கு வந்தாலே அனைவரும் எழுந்து நிற்பார்கள். அந்த வரிசையில் கிருஷ்ணன் பஞ்சுவும் ஒரு முறை எழுந்து நின்றுள்ளனர். இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர், என்னை வளர்த்துவிட்டு நீங்களே இப்படி செய்யலாமா என்று கேட்டபோது, எனக்கு நானே மரியாதை செய்கிறேன் என்று இயக்குனர் கிருஷ்ணன் எம்ஜிஆரிடம் கூறியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.